பர்த்டே அப்போ நான் வாங்காத அடி இல்லை அன்னைக்கு. இந்த ஏடிஎம்கே ட்ரெஸ் வேற கொடி கிளீனா தெரியும். கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் உடம்பு குறைச்சிட்டு ரொம்ப ஒல்லியா இருக்கு. ஹலோ லவ்லீஸ், நாங்கள் இப்போ வந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். பிரியாணி அண்ட் தந்தூரி. ஆனால் தூக்கி அடிச்சிடும் பார்த்து தந்தூரி இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேமிலியோட ஒரு குட்டி காம்பேக்ட் டின்னர். என் தம்பி பிரியாணியை கொஞ்சம் சொல்லிட்டேன். என் ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே வ்ளாக் எனக்காக எடுத்து ரொம்ப இதாக இருக்கு. வாட் இஸ் சப்போர்ட்டிங் ஃபேமிலி. இதாங்க இவன் வேலை. இப்படி வாய் வைக்கிறது தான் வேலை. சண்டை போட்டு அழுதுட்டு இருக்கிறது தான் வேலை. ஒரு முகத்தை தான் நீங்க பார்த்துருக்குறீங்க. பாசமா இருப்பேன், இதை விட அதை சொல்றாங்க. சூப்பரா இருக்கு இந்த சாப்பிடுவேன். நல்லா இருப்பாரு. பாவம் எங்க 2 பேருக்கு பேசிக்கலி ரொம்ப பாசமான பொண்ணு. இப்போ என் தங்கச்சிக்கு இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அது சாரிண்ணா. பாபா எங்க பாரு இப்படி ஊட்டினா பாரு இப்படி. இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. இப்ப சமாளிச்சிட்டான். அண்ணன் எடுத்துக்கிட்டேன். காமெடி பண்ணது வேஸ்டா இருக்கக்கூடாது. கேளு, ரைட்டா வச்சுக்கலாம்னா ராங்கா கூட வச்சுக்கலாம். சிரிப்பு வந்துச்சா இல்லையான்னு நீங்க கமெண்ட். நான் டயட்ல வெள்ளிக்கிழமை மட்டன் பொங்கல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க அண்ணா வந்து ஒரு விரதத்துல இருக்காரு, ஓகேங்களா. வீக்லி செவ்வாய் வெள்ளி ஆனா சாப்பிட மாட்டாரு நான்வெஜ்லாம். ஆனா அவர் பிளேட்டை பாருங்க, லெக் பீஸ் வந்து அப்படியே பறக்குது. அண்ணா என்ன கதைனா, இன்னைக்கு ஒரு புக்கே வருங்கால வைஃப் அன்னிக்காக விரதம் இருக்காரு எங்க அண்ணா. இப்ப மாட்டிக்கிட்டீங்களே. என்னன்னா அன்னிக்காக விரதம் இருந்தீங்க, ஒரு அதை கூட பொறுப்பா பண்ண மாட்டீங்க. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கா. இவ்வளவு அமுழுதி முழி நடந்துட்டு இருக்குது. இங்க ஒருத்தன் உட்காந்து பிரியாணி சாப்பிடுறான். பாவம் என் தம்பி பசியில வந்திருக்கான் எனக்காக. அங்கிருந்து மதியம் கூட சாப்பிடலையா, அதனாலதான் புள்ள குழந்தைக்கு வந்து பசி எடுத்துருச்சு. என் தம்பி அப்படிதான் பாசத்தை வந்து வெளியே காட்ட மாட்டான். ஆனா ரொம்ப பாசம். அக்கான்னா அக்காக்காக உயிரே கொடுப்பான் அவன். ஆமா தானேடினா. யாரும் கண்டுக்காதீங்க. வஞ்சரம் மீனை பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு தோணுது. இதுக்கு எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா தான் தோணுமா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சூப்பரா வஞ்சரம் மீன்ஸ் செம்மையா அழகா கரெக்டான பதத்துல வேக வச்சு அப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பான். நீ கூட போன வாரம் திட்டுவாங்க. நீ சொல்லக்கூடாது. அவன் தான் எனக்கு பண்ணி கொடுப்பான். இப்போ வஞ்சரம் மீன் எடுத்தாவே வந்து என் தம்பி தான் பண்ணுவான். அதுவும் எப்படி எடுத்துட்டு வராத நீங்க சாப்பிடணும். சுட்ட 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 அப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அந்த எடுத்துட்டு வர சொல்ல, சென்னையில இருந்து. இல்ல நான் என்ன நினைச்சிட்டேன், நீ அக்கா மரியாதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கால் எல்லாம் விழுந்து அக்கா சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவியே, அதுன்னு நான் நினைச்சேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயாங்க. நான் சென்னையில இருந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சு காசிமேடு போயிட்டு காசிமேடுல எடுத்துட்டு வருவான். திருப்பி அதை பேக் பண்ணி வாங்குறது ஒரு இடம், கிளீன் பண்றது ஒரு இடம், பேக் பண்றது ஒரு இடம், ஐஸ் பேக் பண்றது ஒரு இடம், திருப்பி எல்லாத்தையும் என்டையர் பேக் பண்ணி எடுத்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டு ட்ரெயினில் அங்கேருந்து வாணியம்பாடி வந்துட்டு வாணியம்பாடியிலேருந்து இங்கே வந்துட்டு அதை வந்து எடுத்து மசாலா இது பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா, சூடாக கொடுத்தா, ஒரே ஆள் 7 பீஸ் ஒரே ஆள் உட்காந்த இடத்துல.
கொஞ்சமா சாப்பிடுறேன். கேட்டா டயட்டு. ஆனால் உடம்பு எப்படி தான் குறையுதுன்னு தெரியல. 7 பீஸ் சாப்பிட்டு 7 கிலோ குறையுது. ஆனால் எனக்கு கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் உடம்பு குறைச்சிட்டு ரொம்ப ஒல்லியா இருக்கு, உடஞ்சிடுற மாதிரி இருக்கு. ஆனால் கொரோனா வந்துச்சு, அது நல்லா ஆயிடுச்சா? ஆக்சுவலி எனக்கு கொரோனா வந்தப்போ தான் வெயிட் கெயின் ஆகும். இது எல்லாருமே, நானும் தான். ஓ, அவ கிரேவி பத்தி சொல்லணும். அவ லாஸ்ட் வீக் ஒரு கிரேவி பண்ண செம்மையா இருந்தது. எதுக்கு போன வாரம் ஸ்விக்கி இதை ஆர்டர் பண்ணிங்களா என் ஃப்ரெண்டு சொன்னா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சீரியஸா சொல்லணும்னா என் தங்கச்சி தான் பண்ணா. வேற லெவல். அடுத்த நாள் வந்து கேக் வாங்கிட்டு தலையில வைக்கிறதான்னு தெரியல. சிக்கன் கிரேவி இல்லை வேண்டாம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கஷ்டப்பட்டு என் தம்பி வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து செஞ்சு கொடுப்பான். இதை பார்க்கும்போது என் தம்பி பண்ற ஆயாசுட்ட தோசையே நல்லா இருந்துச்சு. ஆயா சுட்ட தோசை, அது என்ன காமெடி? ஆயாசுட்ட தோசையே நல்லா இருந்துச்சுல்லடா அப்படின்னு பீஸா ஓ, சாப்பிட்டு. காக்க முட்டை. தம்பிங்க 2 பேர் மாதிரியே இருக்கும். டார்வின் திலகர். டார்வின் திலகர். இப்போ பெரியவங்க ஆயிட்டாங்க, ஆனா அந்த ஏஜ்ல இருக்கும்போது அப்படியே சேம். இந்த ஏடிஎம்கே ட்ரெஸ் வேற கொடி கிளீனா தெரியுது. நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? இப்படி பண்றீங்களே. பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆக்காதீங்க, சும்மா இருங்கடி. சந்தமிலன் சீமான் ஆல்வேஸ் அம்மாமா ஏடிஎம்கே தான். சந்தமிலன் சீமான் பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆக்காதீங்க சொல்லிட்டு போனேன். இந்த நேரத்தில் நான் மிஸ் பண்ணுறது, அம்மா வேற வரல. மகாக்காவை இருங்கன்னா கூட கேட்காம போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. லீவ் இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா மீனாட்சி இங்கே இல்லை. அதான் சாயந்தரம் வந்து கிளம்பிட்டாரு. எக்ஸாம் இருக்கு நாளைக்கு அவளுக்கு. என்ன எக்ஸாம் இருக்கு? அந்த 10th டியூட்டோரியல் இன்னுமா க்ளோஸ் பண்ணல. மீனாட்சி இருந்திருந்தா பேபி ஆமா இல்ல பேபி, ஆமா இல்ல பேபி டே. இப்போ வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன். அதில் என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணணும், மார்னிங் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி சில டிப்ஸ் இருந்தது. பேசிக் டிப்ஸ் தான். ஒரு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால், ஐயோ இவ்வளோ ஃபாலோ பண்ணுவோம், பயங்கர டஃப்பாக இருக்கே அப்படின்னு. இப்போ தான் நான் யோசித்தேன், இதெல்லாம் கரெக்டாக எங்கள் அண்ணாவும் தம்பியும் பண்ணிடுவாங்க. பயங்கர ஹைஜீனிக்காகவும் இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது தான் நினச்சேன், நான் என் அண்ணன் தம்பிங்களை எவ்வளோ பயங்கர சுத்தமான ஸ்கின் கேர் பாய்ஸாக வளர்த்து வச்சிருக்கேன். நான் இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக, நான் ஒரு பையன், நான் வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு போய் சொல்கிற மாதிரி இருக்குதாங்க. பாருங்க, எல்லாமே என்னால தான். ரொம்ப பீத்திக்காத. எங்கள் அக்கா பர்த்டேக்கு நான் வந்து அவங்க கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் 2015 என் பர்த்டே அப்போ நான் வாங்காத அடி இல்லை அன்னைக்கு. அவ்வளோ அடி வாங்கி. ஆக்சுவலி 2015 இருக்காதுடா, அதுக்கும் முன்னாடி ஒரு 13 அந்த மாதிரி இருக்கும். 13, 12 அந்த டைம்ல நாங்கள் வந்து வேற வீட்டில் இருந்தோம். அப்போ ரொம்ப சின்ன பசங்க. அவன் என் தம்பிலாம் இன்னும் குட்டி பையன். அப்போ என்னாச்சுன்னா, அவன் பர்த்டேன்றதே நாங்கள் மறந்துட்டோம். September 24 மறந்துட்டோம். அன்னைக்கு அவனுக்கு எனக்கும் லீவ் வேற. அவனுக்கு எனக்கும் ஏதோ சண்டை, யூஸ்வலாக சிப்ளிங்ஸ் சண்டை வரும்ல, அந்த மாதிரி தான் ஆச்சு. அப்படி வந்து பயங்கரமா அடி. இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. இது வரைக்கும் வாழ்க்கையில அப்படி அடிச்சதில்லை. எனக்கு இப்போ நினைச்சா கூட ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம் அதுதான். ஐயோ பாவம், இப்படி அடிச்சிருக்கோமே பர்த்டே அன்னைக்கு. அவன் அழுந்துட்டே இருந்தான், அம்மா வந்து சொல்றேன் அப்படின்னு அழுந்துட்டே இருந்தான் பாவம். நான் என் தங்கச்சி கிட்ட கூட சொல்லுவேன், என் லைஃப்ல வந்து இந்த டைம் மிஷின் வச்சு சில விஷயத்த மாற்ற முடியும்ன்றது. ஆனால் அது கூட ஒன்று என் மைண்டில் வரும். அது ஒரு மாதிரி. அப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா கூட போவாங்க தனியாக இருக்கும்போது. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டேன், சாப்பிடாம கூட தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு, அம்மா இன்னைக்கு 25 எனக்கு பர்த்டே தானம்மா. சரியான கிஃப்ட். பாத்தியாடி 2 பேரும் என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. அதான் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்தது. அப்போ அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமான டைம் வேற. தம்பி பர்த்டேவை மறந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு மீடியா நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் நல்லா எடிட்டிங் கேமரா எடுக்கிறது ஓரளவுக்கு பண்ணுவா. எடிட்டிங்கும் ஓரளவுக்கு பண்ணுவா இல்லை பண்ணுவா. அதை இவங்க வச்சு மேலே இவ ஒரு மாதிரி எடுக்க சொல்லுவா, ஒரு மாதிரி பண்ண சொல்லுவா. அது அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி எடுப்பா. என் தம்பி வந்து சூப்பராக எடுப்பான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம். ஆனால் சீன் போடுவான் எடுத்தாமா. எப்போவாது அவருக்கே தோணுச்சுன்னா ஒரு ஒளி தெரியணும் பின்னாடி. ஆனால் இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாருமே. என்ன சண்டை வரப்போதோ தெரியல. வராது, வந்தாலும் நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே பேசுவோம். அடிப்பாங்க, வாங்கிப்பேன். அடி நான் கொடுப்பேன், வாங்கிப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் அடிச்சதில்லை. ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வந்தா பெயிலு. இல்ல என் தம்பி நான் எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிப்பேன் மாதிரி அடியா. இது வரைக்கும் எங்க அம்மா அடிச்சாலும் நான் தான் அடி வாங்குறேன், எங்க அக்கா அடிச்சாலும் நான் தான் அடி வாங்குறேன். எல்லாமே நான் தான் பண்றேன். அவன் வந்து என் தங்கச்சி அடிப்பான். கோவமா இது வரைக்கும் நான் யாரையும் அடிச்சது இல்லை. அடி வாங்குறது மட்டும்தான் நான். கட்டப்பா ஸ்டோரி சொல்லணும்னா உங்களுக்கு 4 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எபிசோடு போகும். இப்பெல்லாம் சொல்லணும்னா எங்கள் அக்கா தான் ராஜமாதா சிவகாமி தேவி, அவங்க வந்து கட்டப்பா. டென் 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 டென். செகண்ட் ஹாப்ல காட்டுறாங்க. பேச்சிலே சேம் கலர் ட்ரெஸ். பேச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய். என்னம்மா கழுத்து வலியா? மீனாட்சி அதுக்கு முன்னாடி நல்ல வண்டியில வந்தோம். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி வீடியோ பார்த்தோம். நான் வந்து பயங்கரமாக ஆக்டிங் பண்ணேன், டான்ஸு வேற லெவலில் ஆடுவேன். என்ன சிரிக்கிறேன்? ஹலோ, நீங்கள்லாம் கேமரா முன்னாடி நிற்க வச்சா தான் நடிப்பீங்க. என் தம்பி வந்து கேமரா பின்னாடி நடிப்பான். பொய் சொல்லிட்டு அப்படி பொய்யே சொல்லாத மாதிரி நடிப்பான். இல்லையே நடிப்பு இல்லையே, சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமாக நடிப்பான். அவன் போயிருக்கணும், ஆனால் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா கிட்ட இருந்துக்கு வந்தது. ஆமாம், அது கரெக்ட் தான். ஸ்பெஷலி எங்கள் சித்தப்பா. என் சித்தப்பாவும் ஒரு பேச்சு திறமை. ஆமாம், திறமையாக நடிப்பார். சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா வந்து அவர் சூப்பராக ட்ராயிங் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலி மொத்தம் திறமையான ஃபேமிலி. பயங்கர talented family. That's why I'm very very talented. சரி, ஹோட்டலில் மூட போகிறாங்களா? இல்லை, நான் பாலையா. ஜெய் பாலையா, ஜெய் பாலையா, ஜெய் ஜெய் பாலையா, ஜெய் பாலையா. இல்லை, இப்போ நீ வீடியோ கொடுத்துட்டாலும் ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. இப்போ வந்து என் பர்த்டே வீடியோ அடுத்த வருஷம் பர்த்டே. தீபாவளி எப்போ வரும்? தீபாவளி வீடியோ பொங்கலுக்கு வரும், பொங்கல் வீடியோ தீபாவளிக்கு வரும். அந்த மாதிரி தான் என் வீடியோஸ்லாம் லேட் ஆகுறதுக்கு ஒரே காரணம். எஸ் எஸ், தேங்க் யூ. உனக்கு என்ன ஜூஸ்? உனக்கு என்ன ஜூஸ்? லெமன். உங்களுக்கு என்னன்னா லெமன் பக்காடி. ஆனா என்ன ஜூஸ் சொல்லு? ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லு. உனக்கு எப்படி தெரியாது சரக்கு? நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தொப்ப தெரியுது. ஷால் போட்டு என்னடா பண்ற? ഒന്നാം തരം ബലൂൺ തരാം, ഒരു നല്ല പിപി തരാം. வாடா போடா போடா, நீ வாடா வாடா. சாப்பிட்டு டபுள் சைடு கால் போட்டு உட்கார முடியாம Without the struggle inside.
பேய் பேய்